வீரன் அத்தியாயம் 73. இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அங்கு அதிர்ச்சியில் உறைந்து நின்ற அனைவரையும் பார்த்த ஆதித்யா, யாருக்கும் எதுவும் ஆகவில்லையே என்று மெல்லிய குரலில் கேட்டான். இருப்பினும் அந்த பதட்டமான சூழ்நிலை சாமுண்டிக்கு சிறிது குழப்பத்தை ஏற்படுத்தியது. இப்போது இங்கு வந்த மிருகத்துக்கு என்னதான் நடந்தது? எப்படி அந்த விஷத்தன்மை வாய்ந்த அசுரத்தேலினை ஒரே வாயில் கொன்றது? அது மட்டுமல்லாமல் உயிர் சக்தியை உறிஞ்சக்கூடிய மர்ம மரண சக்தி படிகத்திடமிருந்து அது தப்பித்தது எப்படி என்று அவனது மனம் அடுக்கடுக்காக சிந்தித்தது. பின்னர் அவன் ஆதித்யாவையும் அவன் எதிரே கீழே கிடந்த கருப்பு நிற படிகத்தையும் பார்த்தான். அருகில் இருந்த ஆதித்யாவை பார்த்து, சரி, நீ யார்? எதற்காக எனக்கு உதவினாய்? உன் பெயர் என்ன என்று தொடர்ந்து கேள்விகளை எழுப்பினார். அதை கேட்டு ஆதித்யா ஒரு மறைக்கப்பட்ட புன்னகையுடன் நான் என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் தூரத்திலிருந்து இருவர் அண்ணா அண்ணா என்று கத்திக்கொண்டு அவனிடம் ஓடி வந்தனர். அண்ணா என்ற வார்த்தையை கேட்ட சாமுண்டி தனது தலையை திருப்பி தூரத்தில் பார்க்க அங்கு மனிதர் உருவத்தில் இருவர் அவனை நோக்கி ஓடி வந்தனர். என்ன, அண்ணாவா? யார் நீங்கள் என்று சாமுண்டி கேட்டான். உடனே அவர்கள் தாங்கள் மாறியிருந்த மனித உருவ மாற்றத்தில் இருந்து விடுபட்டு ஓனான் உருவம் கொண்ட அரக்கர்களாக மாறினர். இருவரையும் உற்று பார்த்த சாமுண்டி அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தவனாய் அவர்களை பார்த்து கேட்டான், ரூபன், சோபன், நீங்களா? அவர்கள், ஆமாம் அண்ணா, எப்படி இருக்கிறீர்கள் என்று கூறி சாமுண்டியை அன்புடன் அணைத்து கொள்ள, சாமுண்டியும் உணர்ச்சி பெருக்குடன் கண்களில் நீர் வழிய, ரூபன், சோபன், நிஜமாகவே நீங்கள்தானா? திரும்பி வந்துவிட்டீர்களா என்று பேரார்வத்துடனும் சந்தோஷத்துடன் அவர்களை ஆழ தழுவினான். நாங்கள் வந்துவிட்டோம், இனிமேல் இங்கிருந்து போக மாட்டோம் என்று பாசத்துடன் பேசினர். சாமுண்டி வேதனையுடன், எங்கேதான் போனீர்கள் 2 பேரும்? சிறு பிள்ளைகள், நாம் எல்லாரும் ஒன்றுதானே இருந்தோம். நான் போயிட்டு வந்த பத்தப்ப எங்கே போனீர்கள்? உலகம் முழுக்க தேடுவதற்கு ஆள் அனுப்பினேன். எங்கேயுமே நீங்கள் இருக்கும் தகவல் வரவில்லையே. ஒருவேளை நீங்கள் இறந்திருக்கலாம் என்று கடைசியாக எங்களை நினைக்க வைத்து விட்டீர்கள் என்று வருத்தப்பட்டான். சோபன் கண்களில் நீர் வழிய, மன்னித்து விடுங்கள் அண்ணா, நாங்கள் தெரியாமல் ஒரு வாகனத்தில் ஏறி நீங்கள் இருந்த இடத்திலிருந்து புறப்பட்டு விட்டோம். ஆனால் அது எங்களை மனிதர்கள் வாழும் இடத்திற்கு அழைத்துச் செல்லும் என்று நம்பவில்லை. என்ன, ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்து என்று அவன் கேட்க, ரூபன், ஆனால் எப்படி என்று தெரியவில்லை. ஆனால் நாங்கள் கண் விழித்த போது மனிதர்கள் வாழும் குமரிக்கண்டத்தில்தான் இருந்தோம். மீண்டும் இப்போது பனி பிரதேசத்திற்கு வர எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, அனுமதியும் கிடைக்கவில்லை. அனுமதி இல்லாமல் யாரும் அங்கிருந்து இங்கு வர முடியாது என்பது அங்கு சென்ற பிறகுதான் எங்களுக்கு தெரியும் என்று சோகத்துடன் கூறினான். இருவரின் தலையும் தடவியவன், சரி, இதெல்லாம் பற்றி அப்புறமா பேசிக்கொள்ளலாம். முதலில் வாருங்கள், நமது நகரத்துக்கு போவோம். உங்களை பார்ப்பதற்கு அப்பா அம்மா இருவரும் ஆவலாக இருப்பார்கள். உங்களை நான் அவர்கள் கண்முன்னே காட்டி மகிழ்ச்சியில் திளைக்க வைக்கப் போகிறேன் என்று கூறியவன் அருகில் இருந்த ஆதித்யாவை பார்த்து, ரொம்ப நன்றி. எதுக்கு நன்றி என்று ஆதித்யா கேட்க, சாமுண்டி, என்னை காப்பாற்றியதற்கு. நீங்கள் மட்டும் இப்போது எங்களுக்கு உதவாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக நாங்கள் மிகவும் பாவிக்கப்பட்டு மிகவும் மோசமான நிலையில்தான் இருந்திருப்போம் என்றான். உடனே சோபன், அண்ணா, இவர்தான் பிரபு ஆதித்யா. என்ன, பிரபு ஆதித்யவா? இவரை உனக்கு தெரியுமா என்று சாமுண்டி கேட்க, சோபன், இவர்தான் எனது உயிரை ஒருமுறை காப்பாற்றினார். இந்த பிரதேசத்திற்கு வர முற்படும்போது மனிதர்களில் ஒரு சக்தி வாய்ந்தவர் எங்களை தண்டிக்க எண்ணினார். அப்போது பிரபுதான் எங்களை காப்பாற்றினார். அன்று முதல் நான் பிரபுவுடன் தான் இருக்கிறேன் என்று விளக்கினான். பிறகு ஆதித்யாவின் புறம் திரும்பிய சாமுண்டி மீண்டும் தன் கைகளை உயர்த்தி, அரக்கர்கள் நாங்கள். எங்களது உயிரையும் பெரிதாக மதித்து எனது சகோதரரை காப்பாற்றியதற்கு மிகவும் நன்றி. உங்களுக்கு நான் ஏதாவது கைமாறு செய்ய விரும்புகிறேன். உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள், என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் என்று கூறினார். சோபன், அண்ணா, இவருக்கு இருள் இளவரசர் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனிதர்கள் இருக்கும் பகுதியில் ஒரு சில பிரச்சனை என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் சாமுண்டி திடீரென குறுக்கிட்டு, சோமன், வாயை மூடு. ரூபன், என்ன அண்ணா, இப்பதானே கேட்டார், உதவி செய்கிறேன் சொன்னாய், அதற்குள்ளே வா என்று அவன் கூற முடிப்பதற்குள், இல்லை, இது இங்கே பேச வேண்டிய விஷயம் கிடையாது. நான் தனிமையில் இதை பற்றி பேசலாம். முதலில் நமது நகரத்திற்கு போவோம் என்று கூறிக்கொண்டே சுற்றும் முற்றும் பார்த்தான். அவன் பயந்த போலே தூரத்தில் ஒற்றை கண்ணுடன் ஒரு காகம் பேச்சின் ஒவ்வொரு துளியையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு பறந்தது. அதை பார்த்த சாமுண்டி உடல் நடுங்கி, அடச்ச, இங்கேயும் வந்துட்டானா என்று மனதில் நினைத்தபடி தலையை குனிந்தான். பதட்டத்துடன், சரி திரு ஆதித்யா, வாருங்கள், உடனே நமது நகரத்திற்கு செல்லலாம். இனி இங்கு இருப்பது நல்லதல்ல என்றான். என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டமாகிறீர்கள் என்று கேட்க, சாமுண்டி, நான் பிறகு கூறுகிறேன். முதலில் நமது நகரத்திற்கு போவோம். அதுதான் இங்கு இருக்கும் மிகவும் பாதுகாப்பான இடம்.
சோமனும் ரூபனும், ஆமாம் பிரபு, வாருங்கள், எங்களுடன் வாருங்கள், நீங்கள் வேண்டிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என்றனர். ஆதித்யா உடனே சரி என்று கூறியவன் அங்கு இறந்த தேலின் வாயில் குத்தியிருந்த தனது சிவப்பு நிற வாளை உருவி எடுத்தான். அதன் இரத்தத்தை துடைத்து மீண்டும் தன் முதுகில் இருக்கும் வாளுறையில் வைத்தான். டிராகன் பீஸ்டின் கைகளை கட்டிக்கொண்டு, சரி போகலாம் என்றான். டிராகன் பீஸ்டின் இருப்பதை அது மறைத்திருந்தது. ரூபன் சோபன் இருவருக்குமே ஆதித்யா சில மந்திர தந்திரங்களை தெரிந்து வைத்திருப்பான் என்பது தெரியும். அந்த டிராகன் பீஸ்ட் உருவத்தை அவர்கள் புரிந்திருந்தார்கள். ஆகையால் அது எப்போது வேண்டுமானாலும் வரும், எப்போது வேண்டுமானாலும் செல்லும் என்றும் அவனிடம் ஆன்மீக ஆத்மசக்தி இருப்பது என்றும் அவர்களுக்கு தெரியும். ஆனால் இதை பற்றி வெளியில் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று ஆதித்யா உறுதி வாங்கியிருந்ததால் அவர்கள் யாரிடமும் அதை பற்றி பேச விரும்பவில்லை. ஆனால் இப்போது டிராகன் பீஸ்ட் தன் இருப்பதை மறைத்து ஆதித்யாவின் அருகில்தான் நின்றது. இதை யார் கண்ணுக்கும் தெரியாதவாறு ஆக்கியது. ஆதித்யாவுடன் பயணிக்க விரும்பியது. பிறகு சாமுண்டி தனது வாயில் ஒரு சிறு ஒலிபெருக்கி போன்ற கருவியை வைத்து ஊதினான். உடனே அப்போது தூரத்திலிருந்து சில மிருகங்கள் ஊடிவரும் சத்தம் கேட்டது. அதை பார்த்து ஆதித்யா, என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான். ரூபன் சோபன் இருவரும் மகிழ்ச்சியாக, நீங்கள் பயணிக்க கோரவை அழைத்து வந்திருக்கிறீர்களா என்று கேட்டனர். சாமுண்டி, ஆமாம், கோரா இங்குதான் இருக்கிறது. அருகில் இன்னும் சிறிது நேரத்தில் வந்துவிடும். விரைவாகவும் பாதுகாப்பாகவும் போகலாம் என்றான். ரூபன், எதுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தாமல் நீங்கள் தனித்து சண்டை போட்டீர்கள் என்று கேட்டான். படிகத்தை பார்த்து கொண்டே சாமுண்டி, அதற்கு காரணம் இதுதான். இதை எடுக்கத்தான் வந்தோம். ஒருவேளை கோரா எங்களுடன் இருப்பதை இந்த விஷயத்தில் கவனித்திருந்தால் உடனே ஓடிப்போய் ஒளிந்திருக்கும். எங்களால் இதை எடுத்திருக்க முடியாது என்றவன் அவன் அருகில் இருந்த ஆட்களை பார்த்து, உடனே இதை அப்புறப்படுத்துங்கள், பெட்டகத்தில் வைத்து பூட்டுங்கள் என்றான். சோபன் கண்கலங்கி, அண்ணா, எதுக்கு உனக்கு இந்த அரிய வகை உயிர் சக்தி உறிஞ்சும் படிகம்? இது மிகவும் ஆபத்து தானே. இதை யாருமே தொடக்கூடாது என்றுதான் அப்பா சொல்லியிருந்தார் என்று கேட்க, சோமனின் தலையை தடவியவாறு சாமுண்டி, சோமா, நீ இங்கிருந்து காணாமல் போன பிறகு பல நிகழ்வுகள் மாறிவிட்டது. குறிப்பாக மக்களின் சூழ்நிலை அது முன்பு போல் இப்போது இல்லை. அதனால் நீ பொறுமையாக இரு. முன்பு நடந்து கொள்வது போல் இல்லாமல் நன்றாக நடப்பது நல்லது என்று வருத்தமாக கூறியவன் அங்கு தூரத்தை திருப்பி பார்க்க, அங்கு தனது கால்களை அசைக்க முடியாமல் அசைத்து கொண்டு ஒரு உடும்பு போன்ற மாபெரும் ஜந்து நடந்து வந்தது. அதை பார்த்த ரூபன் சோமன் இருவரும் கைகளை தட்டி உற்சாகமடைந்தனர். சாமுண்டி, உங்களுக்கு சிறுவயதில் சென்றது ஞாபகம் வருகிறதா என்று கேட்டான். ரூபன், இதில்தானே அப்பா பலமுறை அந்த பனிக்கதவு அருகே வணிகத்திற்காக நம்மை அழைத்து செல்வார். இது திடீரென்று வேகமாக ஓடும். நான் பலமுறை பயந்திருக்கிறேன். அப்பாதான் கூறுவார், இது சாதுவான ஜந்து, அதே நேரத்தில் மிக விரைவாக இடம் மாற உதவும் என்று. நான் நீண்ட வருடம் பிறகு இதில் செல்லப் போகிறேன் என்று கூறினான். ஆதித்யா தூரத்தில் வரும் அந்த உடும்பு போன்ற மாபெரும் உருவத்தை பார்த்து, இது எல்லாமே நீங்கள் பயணிக்க பயன்படுத்துகிறீர்களோ என்று எண்ணிக்கொண்டு, சரி போகலாம் என்று அதன் முதுகை பார்த்தான். அங்கு ஒரு சிறு கூடாரம் போன்ற அமைப்பு அமைக்கப்பட்டிருந்தது. உடனே அனைவரும் தரையிலிருந்து எழுந்து அந்த கூடாரத்தின் முன்பகுதியில் இருந்த இடத்தில் இறங்கினர். அனைவரும் வந்துவிட்டதை உறுதி செய்த சாமுண்டி அந்த மாபெரும் ஜந்துவின் தலையின் அருகே இருந்த ஒருவரை பார்த்து, சரி, நகரத்துக்கு விரைந்து போ என்று கூறி தன் கைகளால் ஏதோ சைகை செய்தார். அந்த செய்தியை புரிந்து கொண்ட அவன், சரி, இந்த வினாடியே என்று கூறிவிட்டு அந்த ஜந்துவை வேகமாக செலுத்தினார். ஆதித்யா ஆழமான குழப்பம் அடைந்தான். சரி, போக சொன்னது சரி, என்ன நடக்கிறது? ஒருவேளை நமக்கேதேனும் திட்டமிட்டார்களா? நம்மளை ஏதாவது பண்ண போறாங்களா என்று அவன் யோசித்துக் கொண்டே சாமுண்டியை பார்த்தான். சாமுண்டி ஆதித்யாவின் செய்கையை கண்டுபிடித்து விட்டான் என்பதை புரிந்து கொண்டவன் சமாளிக்கும் விதமாக புன்னகைத்தான். பிறகு யோசித்துக் கொண்டிருந்த ஆதித்யா அந்த சிறு கூடாரத்துக்குள் செல்ல, சாமுண்டியும் வெளியில் இருக்கும் சூழ்நிலையை பார்த்து ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்று உணர்ந்துவிட்டு அவனும் அந்த கூடாரத்துக்குள் சென்று அமர்ந்தான். மீண்டும், அண்ணா, அந்த படிகம் எதுக்கு? இதுவரைக்கும் நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலையே என்று ரூபன் கேட்டான். அப்போது சாமுண்டி கைகளை மூடி திறந்தவன், நீங்க இங்கிருந்து காணாமல் போன பிறகு நமது நகரத்திலும் பல குழப்பம் ஏற்பட்டது. ஏனென்றால் அதே நேரத்தில் இருள் இளவரசனும் வந்துட்டு போனான் என்றான். ரூபன், ஆமாம், எனக்கு தெரியும், அதுக்கு என்ன என்று கேட்க, சாமுண்டி, அவன் 9 வயதே ஆன உங்களை அவனுடன் அழைத்து செல்லத்தான் வந்திருந்தான். எங்களை அழைத்து செல்லவா என்று ஆதித்யா கேட்க, சாமுண்டி, ஆமாம், உங்கள் இருவரையும் அழைச்சிட்டு போகலாம் என்னென்னமோ காரணம் சொல்லி அப்பாவிடம் சம்மதம் வாங்கத்தான் வந்திருந்தான். அவன் பல விஷயங்களை தருவதாகவும் கொலை மிரட்டல் விட்டும், ஏன் நாட்டையே அழித்து விடுவேன் என்று கூட பயமுறுத்தி உங்கள் இருவரையும் கூட்டி செல்ல வந்தான். தந்தையோ அவன் கூறும் எதற்கும் செவிசாய்க்காமல் அவனை எதிர்த்து நிற்கவே எண்ணினார். ஆனால் சாமுண்டி சிறிது பெருமூச்சு விட்டவன்,
நமது சிறிய தந்தை செய்த சில தந்திரங்களால் உங்களை அவனிடம் கொடுக்க வேண்டிய சூழல் நமது தந்தைக்கு ஏற்பட்டது. என்ன சொல்கிறீர்கள் என்று ஆதித்யா கேட்க, சாமுண்டி, ஆமாம், நமது சிறிய தந்தை நமது தந்தைக்கு தெரியாமல் இருள் இளவரசனிடம் ஒப்பந்தம் போட்டுள்ளார். அதன்படி உங்களில் யாரேனும் ஒருவரை அவனிடம் கொடுக்க வேண்டும். இதுதான் அதன் ஒப்பந்தம் என்றார். ஆதித்யா குறுக்கிட்டு, எந்த மாதிரியான ஒப்பந்தம் என்று கேட்டான். ஒரு சண்டையை ஒப்பந்தமாக எங்களது சிறிய தந்தை ஏற்படுத்தினார். அவர் அதை எதற்காக ஏற்படுத்தினார் என்பது பின்னர் தான் எங்களுக்கு தெரிந்தது. அந்த சண்டையில் நாங்கள் எப்படியும் ஜெயிக்க மாட்டோம் என்று உறுதியாக அறிந்த பின்தான் அவர் அந்த சண்டையை ஏற்படுத்தினார். நாங்கள் தோற்றால் இருவரில் யாரேனும் ஒருவரை இருள் இளவரசனிடம் அனுப்ப வேண்டும். இதற்கு நாங்கள் சம்மதிக்காவிட்டால் படையெடுத்து அவர்கள் எங்கள் மீது போர் தொடுப்பார்கள் என்று சாமுண்டி விளக்கினான். ரூபன், அந்த சண்டை என்ன ஆனது என்று கேட்க, சாமுண்டி, அந்த சண்டையில் நாம் தோல்வி அடைந்தோம். அதனால் உங்களில் ஒருவரை அவருடன் அனுப்ப வேண்டிய சூழல் தந்தைக்கு ஏற்பட்டது. அதை கேட்ட சோமன், ரூபன் இருவருமே கண்கள் கலங்கினர். சோமன் கண்களில் நீர் வழிய, அதனால்தான் அம்மா எங்களை அங்கிருந்து தப்பித்து போக அந்த மர்மமான வண்டியில் ஏற்றிவிட்டார்களா என்று கேட்டான். ஆமாம், அப்படி செய்தார்களா என்று சாமுண்டி அதிர்ச்சியாக கேட்க, சோபன், ஆமாம், அம்மாதான் இதில் ஒளிந்து கொண்டால் நான் கேட்கும் விதவிதமான பொருட்களை தருவதாக கூறினார். அதனால் நாங்கள் இருவரும் அந்த வண்டியில் ஒளிந்து கொண்டோம். அப்படியே உறங்கியும் விட்டோம் என்றான். சாமுண்டி, அம்மா நல்லதையே செய்தார்கள். நீங்கள் மட்டும் அன்றைக்கு அந்த வண்டியில் போகவில்லை என்றால் உங்கள் இருவரில் ஒருவருக்கு என்ன ஆயிருக்கும் என்று நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்று உணர்ச்சி வசப்பட்டான். ஆதித்யாவின் சிந்தனையில் பல குழப்பங்கள் மீண்டும் தோன்றின. இது என்ன கணக்கு? 9 வயது குழந்தைகளை கடத்திச் செல்ல இருள் இளவரசன் எதனால் அப்படி செய்கிறான் என்று அவனுக்கு தோன்றியது. அப்புறம் என்னாச்சு என்று ஆதித்யா கேட்க, சாமுண்டி, பிறகு சில வருடம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர்கள் இங்கிருந்து காணாமல் போன பிறகு இருள் இளவரசரும் இதுவும் சொல்லாமல் இங்கிருந்து சென்று விட்டார். ஆனால் பிறகு சில நாட்களில் இருள் இளவரசரின் தளபதிகளின் அட்டகாசம் பெருக தொடங்கியது என்றான். தளபதிகளா? இருள் இளவரசரே வேண்டாம் என்று முடிவு பண்ண அப்புறம் இவங்க யாரு என்று ஆதித்யா கேட்க, சாமுண்டி, இருள் இளவரசர் சில பிரச்சனைகளால் எங்கே சென்று விட்டதாக கேள்விப்பட்டோம். இப்போது இருள் நகரின் அரியணை வெறுமையாக யாரும் இல்லாமல் தான் இருக்கிறது. அரசரோ பலத்த தியானத்தில் இருப்பதால் 10 வருடத்திற்கு ஒரு முறைதான் அவர் வெளியில் வருவார். இன்னும் சில மாதங்களில் 10வது வருடம் வரவிருக்கையில் அப்போதுதான் அவர் வருவார். அவர் வரும் வரை இவர்கள்தான் இருள் நகரப்படைகளையும் மற்றும் அதை சார்ந்தவற்றையும் பார்த்து கொள்கின்றனர் என்று விளக்கினான். ஆதித்யா ஆர்வமாக, உண்மையை சொல்லணும்னா யாருக்குமே இதை பற்றி தெரியாது. இருள் இளவரசரோட முகத்தை இதுவரைக்கும் யாருமே பார்த்ததில்லை. அவர் குழந்தையா, வயதானவரா, வாலிபனா, ஆணா, பெண்ணா, ஏன் அவர் மனித பிறவியா, விலங்கினமா என்று கூட யாருக்கும் தெரியாது. அந்த அளவிற்கு அவர் பாதுகாப்பாக வைக்கப்பட்டவர். திடீரென அவர் காணாமல் போனதுனால யாராலும் இவர்தான் இளவரசர் என்று உறுதியாக யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் இருந்த இடத்திலிருந்து அவர் இல்லாததால் வேறு யாரையும் அவரின் இடத்தில் வைக்க எந்த தளபதியும் முன்வரவில்லை. எதனால? இருள் இளவரசனை உண்மையாவே அவங்க கண்டுபிடிக்க விரும்பலையா என்று ஆதித்யா கேட்டான். சாமுண்டி, அனைவரின் கூற்றும் அதுதான். ஏனெனில் இப்போது இருள் நகரப்படையும் இருள் நகரத்தின் சக்தி வாய்ந்த சில செயல்பாடுகளையும் செய்தது அங்குள்ள தளபதிகள். அங்கு 3 பெரும் தளபதிகள் இருக்கிறார்கள். அம்மூவரும் தான் இப்போது இருள் நகரை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றனர் என்று கூறி முடித்தான்.